வணக்கம். இன்றைய சிந்தனை, யாருக்கு பெண் கொடுக்க வேண்டும்? நம்ம பாசத்தோடும் அன்போடும் சீராட்டி பாராட்டி வளர்த்த நம் வீட்டு திருமகளை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும்? முக்கியமான கேள்வி தானே. நிறைய பேர் பெண்ணை வைத்து கொண்டிருப்பவர்கள் தகுதியான மணமகனை தேர்வது எப்படி என்று ஆலோசனை செய்து அதன் வழியில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு தகுதி வாய்ந்த சற்புத்திரர்கள் உடனே கிடைத்து விடுவார்கள். பலருக்கு சில மாதங்கள் கழித்தோ பல வருடங்கள் கழித்தோ தான் இது கிட்டுகிறது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழன் அந்த காலத்தில் இருந்த சங்ககால தந்தையர்கள் எப்படி தன்னுடைய அரும் புதல்விகளுக்கு அருமையான பொருத்தமான மணமகனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டால் சுவையாக இருக்கும் அல்லவா? அதன் வழியில் நாமும் செல்ல முயற்சிக்கலாம் அல்லவா? அத்தகைய சங்ககால பாடல் ஒன்றும் தொல்காப்பிய பாடல் ஒன்றும் சங்ககால தந்தையர்கள் எவ்விதமாக திறனாய்வு செய்து தன்னுடைய அரும் புதல்விகளுக்கு அருமையான மணமகனை கண்டுபிடித்தார்கள் என்று அறிய வருகிறது. 2500 வருஷத்துக்கு முன்னால் அந்த காலத்தில் இருந்த தகப்பன் எத்தனை நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து கவனம் செலுத்தி மணமகனை தேர்ந்தெடுக்கிறான். வியப்பாக இருக்கிறது. சங்க காலத்தில் உள்ள வாழ்வியல் நெறிகளைத்தான் அந்த காலத்தில் உள்ள புலவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தொல்காப்பியரும் எவ்விதமான மணமகன் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து கூறுகிறார். அப்ப இந்த மாதிரி எல்லாம் மிகவும் புலமையுடனும் கூர்மதியுடனும் 2500 வருடங்களுக்கு முன்னாலே நம்ம தமிழ் சமுதாயம் இருந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. சங்ககால தந்தை மணமகனை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன அளவுகோலை வைத்திருக்கிறான்? இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். அந்த காலத்தில் பெண்ணை வைத்திருக்கக்கூடியவன் பெருமையுடையவனாக கருதப்பட்டிருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட போய் தான் நிறைய பேர் பெண்ணை கொடுன்னு கேட்டிருக்காங்க. ராஜாக்கள் முதற்கொண்டு ராஜகுமாரிகள் முதற்கொண்டு அவங்க எங்கேயும் தேடி போகல. பல தேசத்து மன்னர்களும் சுயவரம்னு அறிவிச்சா உடனே அங்கே தேடி வராங்க. இப்போ பெண்ணை வைத்திருக்கக்கூடியவன் பெருமையுடையவனாக கருதப்பட்டிருக்கிறான். அவன் தான் அந்த தகப்பன் தான் பலவிதமான அளவுகோல்களை வைத்து அந்த மணமகனை தேர்ந்தெடுத்திருக்கிறான். பாருங்க, எனக்கு என்னென்ன சிறப்பியல்புகள்லாம் ஒரே பையன்தான் வேணும்னு அவன் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்போ மணமகனை வைத்திருக்கக்கூடிய மணமகளை வைத்திருக்கக்கூடிய அந்த தந்தை பெருமையுடையவராக கருதப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவளை தேடி அந்த மணமகளை தேடி நிறைய மணமகன் வீட்டார் வருவார்கள். இவர்கள் அவர்களுக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பல சோதனைகளை வைத்து அதில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அளவுகோலாக சங்ககால தந்தை என்னெல்லாம் வைத்திருக்கிறார் என்று ஒரு சங்க பாடல் கூறுகிறது. அந்த பாடல், இளமையும் வனப்பும் இல்லொடு வரவும், இளமையும் வனப்பும் இல்லொடு வரவும், வளமையும் தருகனும் வரம்பில் கல்வியும், வளமையும் தருகனும் வரம்பில் கல்வியும், தேசத்து அமைதியும் மாசில் சூழ்ச்சியும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. தேசத்து அமைதியும் மாசில் சூழ்ச்சியும், என் வகை நிறைந்த நன்மகற்கல்லது. இதெல்லாம் இருந்த என் வகை நிறைந்த நன்மகற்கல்லது, மகற்கொடை நேரார் மதியோர். மகற்கொடை, மகள் கொடை நேரார் மதியோர். அப்ப இந்த குணங்களெல்லாம் உள்ளவங்களை தவிர மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பெண்ணுன்னு இந்த பாட்டு சொல்லுது. அப்படிப்பட்ட குணங்கள் என்ன? இளமை, மணமகன் இளைஞனாக இருக்க வேண்டும், திடகாத்திரமானவனாக இருக்க வேண்டும்.
அதை முக்கியமாக கருதியிருக்காங்க. இளமைங்கிறதுலாம் அந்த உடல் ஆரோக்கியமும் வருது. அவன் தகுதியுடையவனாக இருந்திருக்கிறானா, இளமையுடையவனாக இருக்கிறானா, அதற்குத்தான் அந்த வட்டக்கல் ஒன்றை ஊரில் வைத்து அதை தூக்க செய்வார்கள், மாடு பிடிக்க சொல்வார்கள். ஏறு தழுவுதலில் சிறந்தவனையே மணமகனாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வட்டக்கல்ல தூக்கி போடுவனை மணமகனாக கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த டெஸ்ட்டை வைத்திருக்கிறார்கள். இளமை வனப்பும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல கண்கள் அழகாக இருந்தால் அவனுடைய மனமும் அழகாக இருக்கும் என்று அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். அதான் இளமையும் வனப்பும். இல்லோடு வரவும், அவனுடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும், அதை பார்த்துருக்காங்க. நல்ல குடும்பம் என்றால் என்ன? நல்ல குடும்பம் என்றால் என்ன? பாரம்பரியமாகவே நீதி நெறி தவறாமல் வாழ்ந்து வந்திருக்கிறார்களா? பாரம்பரியமாகவே என்ன தொழில் செய்து வந்திருக்கிறார்கள்? விவசாய தொழில் செய்து வந்திருக்கிறார்களா? வியாபார தொழில் செய்து வந்திருக்கிறார்களா? அல்லது கலையை போதித்து வந்திருக்கிறார்களா? அல்லது அரசாங்க படையில் சேர்ந்து வேலை செய்திருக்கிறார்களா? அரசாங்க அவையில் அமைச்சராக இருந்திருக்கிறார்களா? இதில் எந்த வகையில் அவனுடைய இல்பெருமை வருகிறது? இதெல்லாம் பார்த்துருக்கான். ஆனால் இளமையும் வனப்பும் இல்லோடு வரவும், அந்த மணமகனுக்கு என்ன வரவு வருகிறது? வருமானம். குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற வருமானத்தை சுயமாக சம்பாதிக்கிறானா? அவருடைய தொழில் என்ன? அல்லது எங்கும் பணிபுரிந்து ஊதியம் வாங்கக்கூடியவனா? எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இளமையும் வனப்பும் இல்லோடு வரவும், வளமையும் தருகனும் வரம்பில் கல்வியும். நல்ல வளமுடையவனாக இருக்கிறானா? அவனுடைய வீடு எப்படி இருக்கிறது? நம் மகளை வைத்து காப்பாற்றுவதற்குரிய வளமையுடன் இருக்கிறதா? வளத்துடன் இருக்கிறதா? அவனுக்கு நிலப்புலன்கள் இருக்கிறதா? ஆடு மாடுகள் இருக்கிறதா? இதெல்லாம் அந்த காலத்தில் வளமையாக கருதப்பட்டிருக்கிறது. செல்வ வளத்தில் அதுவும் ஒன்று. நெற்களஞ்சியங்கள் அதிகமாக இருக்கிறதா? எல்லாம் பார்த்துருக்கான். வளமையும் தருகனும். அவன் அஞ்சா நெஞ்சுடையவனாக இருக்கிறானா? அஞ்சா நெஞ்சனாக இருக்கிறானா? அதான் தருகன். வீரமுடையவனாக இருக்கிறானா? வளமையும் தருகனும் வரம்பில் கல்வியும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிப்பு வரம்பில் கல்வியாக இருக்கணும். தினந்தோறும் படித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறானா? தினந்தோறும் படிக்கத்தான் அறிவு வளரும். படிக்கத்தான் அறிவு வளரும். நீர்மட்டம் உயர உயர தாமரை தண்டு வளர்வது போல நம்ம படித்துக்கொண்டே இருக்க அறிவு வளரும். அப்ப தினந்தோறும் படிக்கக்கூடியவனாக இருக்கிறானா? வரம்பில் கல்வியுடையவனாக இருக்கிறானா? என்னெல்லாம் படித்திருக்கிறான், என்னெல்லாம் படிப்பான், அந்த புத்தி அவனுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அதான் வளமையும் தருகனும் வரம்பில் கல்வியும் தேசத்து அமைதியும். முக்கியமானதாக பாருங்க. தேசத்தில் அமைதியை விரும்பக்கூடியவனாக இருக்கிறானா? நல்லவனாக இருக்கிறானான்னு அர்த்தம். பிரிவினைவாதியாக இருக்கிறானா? அரசாங்கத்தோட முரண்பட்டு கொண்டே இருக்கிறானா? புரட்சியாளனாக இருக்கிறானா? அவனுடைய கொள்கை நன்றாக இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்துருக்கான். தேசத்து அமைதியும் மாசில் சூழ்ச்சியும். சூழ்ச்சின்னா நுண்ணறிவுங்க. அது மாசில் சூழ்ச்சியாக இருக்கணும். இப்போ சகனிட்ட உள்ள சூழ்ச்சி என்னது? சகனிட்ட உள்ள சூழ்ச்சி மாசான சூழ்ச்சி. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சூதாட்டத்தில் வென்று பாண்டவர்களை சீரழித்தான் சகுனி. அத்தகைய சூழ்ச்சி இருக்கக்கூடாது. அறிவினை ஆராய்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். அதான் மாசில் சூழ்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். நுண்ணறிவு உடையவனாக இருக்க வேண்டும். என் வகை நிறைந்த நன்மகற்கல்லது மகற்கொடை நேரார் மதியோர். இந்த 8 வகையான சிறப்பியல்புகளையும் உடையவர்களுக்குத்தான் பெண்ணை கொடுப்பேன்னு உறுதியாக இருந்திருக்கான் சங்ககால தகப்பன். அந்த பாட்டு இன்னொரு சேர்ந்து சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இளமையும் வளப்பும் இல்லொடு வரவும். இளமையும் வனப்பும் இல்லொடு வரவும். வளமையும் தருகனும் வரம்பில் கல்வியும். தேசத்து அமைதியும் மாசில் சூழ்ச்சியும். என் வகை நிறைந்த நன்மகற்கல்லது மகற்கொடை நேரார் மதியோர். அதான் சங்ககால பாட்டு. இந்த மாதிரி குண இயல்புகளை உடைய
மணமகன் கிடைத்து விட்டான். ஆனா அதற்கு பிறகு பொருத்தம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்திருக்கிறான். பொருத்தம் சரியா இருக்கான்னு பார்த்துருக்கான். நீங்க பார்க்குற மாதிரி தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், நாடி பொருத்தம் இதை சொல்லலை. அவர் 2500 வருஷத்துக்கு முன்னால இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் என்னென்ன குண இயல்புகள் ஒத்து போகணுங்கிறத பார்த்துருக்கான். அப்ப எவ்வளவு அறிவோட அவங்க மணமகனை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் என்ன தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியனார் இலக்கணங்களை வகுத்து கொடுத்தவர். அவர் நெறிப்படி தான் அந்த காலத்தில் வாழ்வில் நடந்திருக்கிறது. அதில் உள்ள ஒரு முறை தான் இது. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டொடு. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டொடு உருவு நிறுத்த காமவாயில். உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவன. நிறையே அருளே உணர்வோடு திருவன முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. இந்த 10 பொருத்தம் இருக்கணும்னு தொல்காப்பியம் சொல்லுது. என்ன 10 பொருத்தம்? பிறப்பு, ஏற்கனவே சொன்ன மாதிரி நற்குடியில் பிறந்தவராக இருக்க வேண்டும். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அப்ப குடைத்தன்மையுடைய குடும்பமாக இருக்கிறதா, நீதி நெறி தவறாத குடும்பமாக இருக்கிறதா என்று அவனுடைய பிறப்பை பார்த்திருக்கிறான். வியாபாரி வீட்டில் சம்பந்தம் பண்ணுவான். கோவலனும் கண்ணையும் அப்படித்தான் சம்பந்தம் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, சேனாதிபதியும் அமைச்சரும் சம்பந்தம் பண்ணுவாங்க. அதான் பிறப்பும் அப்படிங்கிறாங்க. விவசாயி வேளாண் தொழில் செய்யும், வேளாண் தொழிலோடு சம்பந்தம் பண்ணுவாங்க. ஜாதியை சொல்லலை. அவங்களுடைய பிறப்பு நமக்கு சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் 2 குடும்பமும் ஹார்மோனியாக இருக்க முடியுங்கிறக்காக அதை செஞ்சுருக்கான். பிறப்பே குடிமை 2 ஒன்று தான். அது 2க்கு சேர்த்து விளக்கம் சொல்லியிருக்கேன். பிறப்பே குடிமை, அவனுடைய குடி எத்தகையது? பிறப்பே குடிமை ஆண்மை உடையவனாக இருக்கிறானா, வீரமுடையவனாக இருக்கிறானா, அவன் போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமுடையவனாக இருக்கிறானா, சீறி வரும் காலை அடக்கக்கூடியவனாக இருக்கிறானா, வட்டக்கல்லை தூக்கி போடுவனாக இருக்கிறானா, ஆண்மை நிறைந்தவனாக இருக்கிறானா என்று பார்த்திருக்கிறார்கள். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு. ஆண்டுனா வயது சரியா இருக்கா? மணமகனுடைய வயதும் மணமகளுடைய வயதும் சரியா இருக்கணும்னு கவனம் செலுத்தியிருக்கான். ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். 5 வயசுக்குள்ளதான் இருக்கணும். அதை பார்த்துருக்கிறான். உருவு அழகு நன்றாக பொருத்தமாக இருக்கணும். உருவம் 2 பேருடைய உருவம் பொருத்தமாக இருக்கணும். 2 பேரும் உயரமாக இருக்கணும், அல்லது 2 பேரும் சம உயரமாக இருக்கணும், 2 பேரும் உயரம் குறைஞ்சவங்களா இருக்கணும். அந்த மாதிரி உருவம் பொருத்தம் இருக்கணும்னு பார்த்துருக்கிறான். நிறுத்த காமவாயில் அளவான காம உணர்வனை உடையவனாக இருக்கிறானா? எல்லாம் ரகசியமாக விசாரிப்பாங்க. அகாரன்னு பொண்ணை கொடுத்துட மாட்டான். சரி போயிட்டு நாங்கள் தகவலை சொல்கிறோம்னு அனுப்பி வச்சுட்டு அந்த ஊர்லேயே ஒற்றர்களை வைத்து விசாரிப்பான். இவன் பெண்களை விஷயத்தில் எப்படி இருக்கிறான், குணசீலனா, இவனுடைய வேலைகள் தான் என்ன, வெட்டி பொழுத போக்குறானா, வீர விளையாட்டுகள் விளையாடுகிறானா, எல்லாம் பார்ப்பாங்க. இவ்வளவு இந்த பொருத்தங்களை எல்லாம் தங்கால தகப்பன் பார்த்துருக்கிறான். உருவு நிறுத்த காமவாயில் நிறையே, அதான் ஒழுக்கமுடையவனாக இருக்கிறானா? நிறைனா ஒழுக்கம். அருளே, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவனாக இருக்கிறதா அருளுங்கிறது. அருளுடையவனாக இருக்கிறானா? நிறையே அருளே உணர்வோடு திருவன. உணர்வுன்னா அறிவு. நல்ல கல்வியை நாடி சென்று பயின்று கொண்டிருக்கிறானா? செல்வமுடையவனாக இருக்கிறானா? உணர்வோடு திருவன முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. இந்த விஷயங்களில் எல்லாம் 10 விஷயங்கள் எல்லாம் ஒப்புதல் இருக்க வேண்டும், ஈக்குவாலிட்டி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவாறு மணமகன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். உணர்வோடு திருவன, மணமகன் எந்த அளவு கல்வியை படித்திருக்கிறான், நம்மளுடைய மணமகள் எந்த அளவு கல்வியை படித்திருக்கிறாள், சரியாக இருக்கிறதா? அவங்க வீட்டில் உள்ள செல்வ நிலை என்ன, நம்ம வீட்டில் உள்ள செல்வ நிலை என்ன, சரியாக இருக்கிறதா? அவனுடைய பிறப்பு எந்த வகையை சார்ந்தது, நம்மளுடைய பிறப்பு எந்த வகையை சார்ந்தது? அவனுடைய குடி எந்த வகையை சார்ந்தது, நம்முடைய குடி எந்த வகையை சார்ந்தது? அவன் வீரமுடையவனாக இருக்கிறானா, நம்மளுடைய
வீர கிளத்திக்கு ஏற்றவனாக இருக்கிறானா? இவள் மரப்பெண் அல்லவா, சிங்கத்தையே தன்னுடைய முரத்தினாலே தூக்கி அடித்தவள் அல்லவா, இவளுடைய வீரத்துக்கு இணையாக அவன் வீரம் இருக்கிறதா? வயது சரியாக இருக்கிறதா? அழகு உருவம் சரியாக இருக்கிறதா? அளவான காம உணர்வுடையவனாக இருக்கிறானா? ஒழுக்கமுடையவனாக இருக்கிறானா? அருளுடையவனாக இருக்கிறானா? அன்றாடம் வளரக்கூடிய அறிவுடையவனாக இருக்கிறானா? செல்வமுடையவனாக இருக்கிறானா? இந்த 10 பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து மகளை கொடுத்திருக்கிறான். தொல்காப்பிய காலத்தில் வாழ்ந்த தமிழன் 2500 வருஷத்துக்கு முன்னாலே இவ்வளவு ஞானமா இருந்திருக்கிறான். அந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு, பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு, உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவன முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. இதுதான் அந்த தொல்காப்பிய பாடல். இப்ப இந்த 2 பாடல்களும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழன் மணமகளுக்கு ஏற்ற மணமகனை தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறான் என்பதை காட்டுகிறது. இன்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு மகளுக்கு மணமுடிப்பவர்கள் இத்தகைய குணசீலர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக சங்க காலத்தில் உள்ள தமிழர்களுடைய அந்த தேர்வு முறையை பற்றி சொல்லணும்னு தோணிச்சு சொல்றேன். இதே போல நம்மளும் இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் கல்வியிலும் அறிவிலும் செல்வத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியிலும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறார்களா, ஒத்த குண இயல்புகளை உடையவர்களாக இருக்கிறார்களா, உருவு ஒத்தவர்களாக இருக்கிறார்களா, வயது ஒத்தவர்களாக இருக்கிறார்களா என்பதையெல்லாம் பார்த்து திருமணம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் என்ற செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.